உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இப்போது எதுக்காக நம்ம டீடாக்ஸ் பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெரியணும். இப்போ நம்ம ஃபுட்டு எடுக்கிறோம், மோஷன் போகிறோம், யூரின் போகிறோம், அப்புறம் எப்படி பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் வருது அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டான்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இல்லையா? இப்போது வெயிட் கெயின் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 80+ 90+ கேஜியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ணணும். அப்போ எல்லா ஏஜ் குரூப்புக்குமே டீடாக்ஸ்ன்றது தேவை, கண்டிப்பாக வேணும். ப்ளஸ் இந்தந்த ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்தந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். கண்டினியூஸாக ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கே ரீசன் தெரியாமல் ஹேர் ஃபால் இருக்கும். கண்ணில் வந்து விஷன் குறையிறது. வாரத்துக்கு 3 நாள் பழைய சாதம் பெஸ்ட்டு. ஸோ பழைய சாதம் நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது டாக்ஸின்ஸ் நிறைய ரிமூவ் ஆகும், ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து பாடியில் நிறையவே இருக்கும். அப்போ கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டீடாக்ஸ் பண்ணுறது எப்படி, வீட்டிலேருந்து டீடாக்ஸ் பண்ணணுன்னா எப்படி பண்ணலான்றது? ஸோ நான் சொன்ன இந்த டயட் எடுத்துக்கலாம். இந்த டயட்டோட ஸ்பெஷலாக இந்த கஷாயமோ இந்த ஜூஸோ குடித்தா நல்ல டீடாக்ஸ் ஆகும் அப்படின்னா எந்த ஜூஸ் குடிக்கலான்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும், ஃபேட்டி லிவர் குறையும், பாடியில் வெயிட் அதிகமான வெயிட் இருக்குன்னா அது குறைய ஆரம்பிச்சிடும். இதனோடு சேர்ந்து எனக்கு இன்னும் நான் நல்லா வெயிட் லாஸ் ஆகணும், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு 2-3 நாள் நம்ம வந்து ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இந்த டீடாக்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து இன்றைக்கி ரொம்பவே நம்ம காமனாக கேள்விப்பட்டுருக்கோம். நம்மளோட பாடியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே டீடாக்ஸ் அப்படின்ற மெத்தடை சூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா, வாட் இஸ் த ரைட் மெத்தட் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ டீடாக்ஸ் எப்படி பண்ணுறது, வீட்டிலேருந்தே டீடாக்ஸ் பண்ணலாமா, அண்ட் வீட்டிலேருந்து டீடாக்ஸ் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இன்றைக்கி நம்ம சித்தா டாக்டர் நித்யா நம்மக்கிட்ட பதில் சொல்ல வந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் பதில்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த டீடாக்ஸ் அப்படின்றது வந்து ரீசெண்ட் டேஸில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த டீடாக்ஸ் பண்ணணும், வீட்டில் இருந்தே எனக்கு ஒரு டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட் மேம் சொல்லுவீங்க? இப்போது எதுக்காக நம்ம டீடாக்ஸ் பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெரியணும். இப்போ நம்ம ஃபுட்டு எடுக்கிறோம், மோஷன் போகிறோம், யூரின் போகிறோம், அப்புறம் எப்படி பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் வருது அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டான்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இல்லையா? போகிற இடத்துல என்ன கிடைக்குதோ நம்ம அவசரமாக சாப்பிட்றோம். அது எப்போ ப்ரிப்பேர் பண்ணாங்க, என்ன மாதிரி ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஆயில் மட்டும் இல்லைங்க, இப்போது வெளியில் அவுட் சைடில் ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுன்றது நம்மளால் சொல்லவும் முடியாது. நம்ம வீட்டில் சாப்பிடவே மாட்டோம், அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணி தான் கிடைக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, இப்போது கிட்ஸ் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அதில் இருக்கக்கூடிய சால்ட்ஸோ இல்லை கெமிக்கல்ஸ் எல்லாமே பாடியில் பிளட்டில் வந்து டாக்ஸின்ஸாக தான் மாறுது. அப்போ எல்லா ஏஜ் குரூப்புக்குமே டீடாக்ஸ்ன்றது தேவை, கண்டிப்பாக வேணும். ப்ளஸ் இந்தந்த ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பார்க்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது கலர்ஃபுல்லாக இருக்கே, ஏதோ புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கே, என்னென்னவோ சொல்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட்டு பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அது எல்லாமே இப்போது நார்மலாக ஒரு பர்த்டேக்கு நம்ம கேக்குன்னு எடுத்துக்கிட்டாவே என்னென்னவோ நேம்லலாம் வருது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம பாடியால் டைஜஷன் பண்ணவே முடியாது. ஸோ லிவராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், டக்குன்னு டேமேஜ் ஆகுதுன்னா இதுதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டை சாப்பிட்டாவே போதுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். இப்போது வெயிட் கெயின் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 80+ 90+ கேஜியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ணணும். இப்போது டாக்ஸின்ஸ் பாடியில் நிறைய இருக்குன்னா சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், நான் ஏன் வந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்தந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். கண்டினியூஸாக ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கே ரீசன் தெரியாமல் ஹேர் ஃபால் இருக்கும். கண்ணில் வந்து விஷன் குறையிறது. விஷன் குறைஞ்சா என்ன, டெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறோன்னு நினைக்கிறோம், விஷன் குறையிறது. டல் ஸ்கின் ஆகும். ஸ்கின் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த 6 monthsலேயே என்னோடய ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆகிடுச்சு,
டார்க் ஆகிட்டேன், நான் நல்லா ஃபேராக இருப்பேன், இப்போ அப்படியே மேலே ஒரு லேயர் படிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் டல்லாக இருக்கும், ப்ளஸ் ட்ரைனஸ் வந்துடும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சாலோ, இல்லை அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் வருது, ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்கும். ஸோ ஜாயிண்ட் பெயின் எதனால் வருது, இது ஆர்த்தோ கம்ப்ளைண்ட் தானேன்னு கேட்டிங்கனாலும், டாக்ஸின்ஸ் நம்ம ஜாயின்ஸில் போய் நிறைய செட்டில் ஆகும்போது இந்த யூரிக் ஆசிட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு எல்லாமே ரீசன் டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில் இருக்கிறது தான். அப்போது இது எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணுறது? ஒரு 30 டேஸ் இல்லை 40 டேஸ் இந்த ஃபுட் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக வெயிட் ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி சிம்பிளான டீடாக்ஸ் மெத்தடும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 40 டேஸ் நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதிகமாக நம்ம வெளியில் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம், ஜங்க்ஸ் நிறைய எடுக்கிறது, நான்வெஜ் சாப்பிட்றது. ஸோ நான்வெஜ்னால் வீக்லேயே ஒரு மசாலா ரெடி பண்ணி சிம்பிளாக குக் பண்ணி சாப்பிட்றது மாதிரி இப்போ என்னென்னவோ கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அது எல்லாமே நம்ம பாடியில் டாக்ஸின்ஸாக மாறும், கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ டோட்டலாக ஒரு 40 டேஸ்க்கு நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் பேக்கெட்டில் வரக்கூடியதோ இல்லை டின்ஸில் வரக்கூடிய ஃபுட்டோ வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே டீ காஃபி குடிக்கிறோமா, அதையும் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ பேசிக்காக நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டர் இல்லை சீரகம், நன்னாரி பவுடர் கிடைக்குது. ஸோ நன்னாரி அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட்டு டீடாக்ஸ் ஹெர்ப்னு சொல்லலாம். ஸோ நன்னாரி வந்து தண்ணீரில் வந்து போட்டு குடிக்கலாம். இல்லை நன்னாரி பவுடரை ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாலே போதும். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த நன்னாரி வாட்டர் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கா, பாதாம் பிசின்னு எடுத்துக்கலாம், முருங்கை பிசின்னு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் இருக்கிறவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாமான்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சுகர் இருந்தாலோ, பிபி இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் இருந்தாலோ இந்த டயட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது நம்ம இந்த டயட் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகாது, சுகர் லெவலில் ரொம்ப லோ சுகர் ஆகிடுமா இல்லை லோ பிபி ஆகிடுமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். அப்போ காலையிலே இந்த நன்னாரி வாட்டர் குடிச்சிக்கலாம். இல்லை ஒரு சிலர் ஏதாவது ஹெர்பல் டீ குடிச்சுப்பீங்க இல்லையா, ஆவாரம் பூ டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 2-3 ஹெர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஹெர்பல் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி ஏதாவது ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை ஸ்ப்ரவுட்ஸு, ஸோ இந்த சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாரத்துக்கு 3 நாள் பழைய சாதம் பெஸ்ட்டு. ஸோ பழைய சாதம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது டாக்ஸின்ஸ் நிறைய ரிமூவ் ஆகும், ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து பாடியில் நிறையவே இருக்கும். அப்போ கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணும்போதே பாடியில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற லஞ்ச், இதுதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் இந்த ரைஸ் எடுக்கலாமா, குக்கரில் வச்சு ரைஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு. எந்த ரைஸ் எடுத்தாலும் அதை வடித்து சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் ரெட் ரைஸ்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. தாராளமாக ரெட் ரைஸ் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அது வந்து பொரியல் மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். எக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி ஒரு 3 to 4 டேஸ் வந்து நல்ல ஒரு பாயில்டு எக்கு 1 or 2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் என்ன சாப்பிடலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், இல்லை வேக வைத்த சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே நைட்டு அப்படின்னு சொல்லும்போது நைட் டைமில் எடுக்கிற ஃபுட்டு தான் நல்லா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ நைட் நம்ம ஃபுட் வந்து 8 o'clock 7:30 மேக்ஸிமம் 8 o'clock நம்ம டின்னர் முடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பாயில் பண்ண நம்ம ஒரு இட்லி எடுக்கிறோம், இல்லை இடியாப்பம் எடுக்கிறோம், சப்பாத்திஸ் எடுக்கிறோம், ஓகே. பட் இதை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். ஸோ ரெடிமேட் ஃபுட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஹீட் பண்ணி உடனே சாப்பிட்ற மாதிரி, அது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். பால் சாப்பிட்லாமான்னு ஒரு டவுட் இருக்கும். பால் சாப்பிடலாம், மோர் எடுத்துக்கலாம். பாலில் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர். இதே டயட்டை ஒரு 30 டேஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாவே நல்ல வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிச் ஃபைபர், அப்புறம் இந்த நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய காய்கறிகள், இதை நிறைய ஒரு பவுல் ஃபுல்லாக டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதுக்கு இடையில எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் எடுக்கலாம், ஆரஞ்சு ஆர் கிரேப்ஸ். ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய ஜூஸஸ் எடுத்துக்கலாம். நல்ல பாடியில் டீடாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து வெயிட் லாஸ் ஆகணும் இல்லை மற்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணால் 30 நாளில் நம்மளோட பாடியில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்து இந்த டீடாக்ஸ் பண்ணுறது எப்படி, வீட்டிலேருந்து டீடாக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணலான்றது. ஸோ நான் சொன்ன இந்த டயட் எடுத்துக்கலாம். இந்த டயட்டோட ஸ்பெஷலாக இந்த கஷாயமோ இந்த ஜூஸாக குடித்தா நல்ல டீடாக்ஸ் ஆகும் அப்படின்னா எந்த ஜூஸ் குடிக்கலான்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக வெள்ளரிக்காய்,
வெள்ளரிக்காயை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனோட ஒரு முழு நெல்லிக்காய் நமக்கு தேவைப்படும். ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய். ஒரு சிலர் இது வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் ரெண்டும் சாப்பிட்டாலே எனக்கு வந்து கோல்டு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹாட் வாட்டரில் இந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் போதும். ஸோ பாதி அளவு வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு ஒரு முழு நெல்லிக்காய். ஸோ இதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதனோட சேர்த்துட்டு ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம குடிச்சிட்டே வரணும். ஸோ காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும், ஃபேட்டி லிவர் குறையும், பாடியில் அதிகமான வெயிட் இருக்குன்னா அது குறைய ஆரம்பிச்சிடும். இதனோட சேர்ந்து எனக்கு இன்னும் நான் நல்லா வெயிட் லாஸ் ஆகணும், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு 2-3 நாள் நம்ம வந்து கொள்ளு பார்லி இது ரெண்டும் சேர்ந்து கஞ்சியாக நம்ம குடிச்சிக்கலாம். கொள்ளு வந்து எடுக்கும்போதும் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்கும், நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ பார்லியும் அப்படி தான். ஒரு சிலர் வந்து ஃபேட்டாக இருப்பாங்க, நீர் உடம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பெயின் சிவியராக இருக்கும், வாத நீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாத நீர் குறையிறதுக்கும் நமக்கு பார்லி ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ கொள்ளு பார்லி ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடித்தா கூட போதும். ஸோ அது வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து வீக்லி 2 or 3 days ஈவினிங் டைமில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த ஜூஸ் மார்னிங் குடிக்கிறோம், ஸோ ஈவினிங் வந்து இந்த கொள்ளு பார்லி கஞ்சி. ஸோ இது ரெண்டுமே எடுத்துக்கும் போதும் நல்லாவே பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டயட்டு இந்த ஜூஸஸ்லாம் எடுக்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், கால் பேட்டர் ஸ்டோன் இருக்கும். ஸோ அதுவுமே நமக்கு கரைஞ்சி வந்துட ஆரம்பிக்கும். ஸோ கால் பேட்டர் ஸ்டோன் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணலான்னு நினைப்பாங்க. ரிமூவ் பண்ண வேண்டாம். இந்த லைஃப் ஸ்டைலும் இந்த டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னா டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். ப்ளஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, கால் பேட்டர் ஸ்டோன்ஸ் இருக்குனாலும் நமக்கு கரைஞ்சிரும். ஸோ ரொம்ப தெளிவாக எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு சிம்பிள் டயட் பிளான் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு டீடாக்ஸிங் நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தாலே எவ்வளோ சேஞ்சஸ் வந்து வரும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், இவ்வளோ தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.